அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 4 சமச்சீர் தன்மை பாடத்தலைப்பில் முதல் எடுத்துக்காட்டு கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கொடுக்கப்பட்ட படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக, மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க. எடுத்துக்காட்டு 1ல் 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரையணும். எத்தனை கோடுகள் வரைஞ்சோம் அப்படிங்கிறத எடுத்து எழுதணும், அவ்வளோதான். சமச்சீர் தன்மை அப்படின்னா என்னென்னு ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். சரியான விகிதத்தில் அமைந்த ஒத்திசைவு சமநிலையை பெற்ற ஒருங்கமைவு தன்மையினை சமச்சீர் தன்மை என்கிறோம். அடுத்தது சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த கணக்கில் சமச்சீர் கோடுகள் தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு படத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரையணும் அப்படின்னா முதல்ல சமச்சீர் கோடு பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இரு சமபாகங்களாகவும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும்படியான கோடும் சமச்சீர் கோடு ஆகும். ஒரு படம் கொடுத்துருக்காங்கன்னா அதை இரு சமபாகங்களாக பிரிக்கும் மாதிரியான ஒரு கோடு வரைய முடியணும். அதே மாதிரி கோடு பிரித்ததுக்கப்புறம் மேல் பாகமும் கீழ்பாகமும் ஒன்றோடு ஒன்று பொருந்தணும். அப்படி இருந்தால் தான் அந்த கோடு சமச்சீர் கோடாக எடுத்துக்கொள்ள முடியும். சமச்சீர் தன்மையை பற்றியும் சமச்சீர் கோடுகள் வரைகிறத பற்றியும் பேப்பர்ஸை வச்சு மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பேப்பர் கட்டிங்ஸில் நாம் ஒரு செவ்வகத்தின் வடிவமும் இணைகரத்தின் வடிவமும் எடுத்துருக்கிறோம். இந்த செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் வரைய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் 2 பாகங்களாக, அதுவும் 2 சமபாகங்களாக பிரிக்கக்கூடிய சமச்சீர் கோடுகளை வரைய முடியும். ஒரு கோடு நம்ம செங்குத்தாக வரைஞ்சோம்னா இந்த செவ்வகத்தை இரு சம பகுதிகளாக பிரிச்சிருக்கணும். பிரிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்படி மடித்து செக் பண்ணிக்கலாம். அந்த கோட்டின் மீது நம்ம இப்படி மடிக்கும்போது ஒன்றோடு ஒன்று சரியாக பொருந்தணும். அப்போ தான் அது சமச்சீர் கோடாக நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி கிடைமட்டமாகவும் சமபகுதிகளாக பிரிக்கின்ற சமச்சீர் கோட்டின் மீது இப்படி நம்ம மடித்தோம்னா இந்த 2 சமபகுதிகளும் ஒன்றோடு ஒன்று பொருந்தணும். அப்படின்னா அது சமச்சீர் கோடு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆகவே செவ்வகமானது 2 சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கிறது. இணைகரத்துக்கு நாம் வரைய முடியுமான்னு பார்த்தா செங்குத்து வாக்கில் இப்படி நம்ம வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும்போது பரப்பளவு வீதத்தில் இதுவும் சமமாக இருக்கிற மாதிரி தோணும். பட் சமச்சீர் கோட்டின் மேலே நம்ம இதை மடித்து பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று பொருந்தாது. பாருங்கள், பொருந்தலை பாருங்கள். அப்போ இது சமச்சீர் கோடாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. கிடைமட்டமாகவும் நம்ம வரைஞ்சி பார்த்தோம்னாலும் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று பொருந்தலை. ஆகவே இணைகரத்திற்கு சமச்சீர் கோடுகள் கிடையாது. செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உண்டு. இப்போ நம்ம சமச்சீர் கோடுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். முதல் படத்திற்கு எத்தனை சமச்சீர் கோடுகள் வரைய முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், செங்குத்தாக ஒரு கோடு வரையும் போது 2 சமபகுதிகளாக பிரியும். ஒன்றோடு ஒன்று பொருந்தும் போதும் மிகச்சரியாக பொருத்தமாக இருக்கும். சமச்சீர் கோடுகளை டாட் லைன்ஸில் வரைஞ்சிக்கலாம். அடுத்தது கிடைமட்டமாகவும் வரைஞ்சாலும் 2 சமபகுதிகளாக பிரியும், ஒன்றோடு ஒன்று பொருந்தும். இதுக்கு மேலே சமச்சீர் கோடுகள் நம்மளால் வரைய முடியாது. ஆகவே முதல் படத்தில் 2 சமச்சீர் கோடுகள் வரையலாம். அடுத்து 2வது படத்திற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து பார்க்கலாம். செங்குத்தாக வரைஞ்சோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஏரோ இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏரோ இல்லை. அப்போ அது சமச்சீர் கோடாக நம்ம எடுத்துக்க முடியாது. கிடைமட்ட கோடு வரைஞ்சி பார்த்தோம்னா மிகச்சரியாக 2 சமபகுதிகளாக பிரியும், மடிக்கும் போதும் ஒன்றோடு ஒன்று பொருந்தும். ஆகவே 2வது படத்திற்கான சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை 1. அடுத்தது 3வது வடிவம் சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் 2 சமச்சீர் கோடுகளை வரைய முடியும். கிராஸ் லைனில் வரைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக மடிக்கும்போது ஒன்றோடு ஒன்று பொருந்தாது. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.